அன்பானவர்களே, பிரியமானவர்களே, தலைவன் என்பவனும், வளர்ச்சி என்பதும் ஒரு தனி மனிதனிடம் உருவாகிறது. இப்போ உலகத்தில 195 நாடுகள் இருக்குதுங்க. 195 நாடுகளையும் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறோமா? நான் தெரிஞ்சு வச்சிருக்கேன். அத விட்டுருங்க. ஸோ அப் அப் ஒரு ஒரு மனிதன், ஒரு தனி மனிதன் 195 நாடுகள் இருக்கா? அந்த 195 நாடுகளில் உள்ள அந்த நாடு, அந்த மக்கள், அவர்களுடைய கொள்கை, அவர்களுடைய சித்தாந்தம், அவங்க எதற்காக வாழுகிறார்கள்? அவரவர் மக்களுக்காக வாழுகிறார்களா? அப்படிதான் வந்து யோசிக்கணும். அப்படி பார்க்க போனா 195 நாடுகள்லயும் அந்த 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 நபர்கள், மக்கள் வந்து தன்னை ஈன்றெடுத்த அப்பா, அப்பாவுக்கு அப்பா, அவருக்கு அப்பா, பாட்டி, ஈட்டி அதை கூட தெரிந்து வைத்திருக்கவில்லை. சொந்த மனைவி, மக்களை கூட அவர்களுக்கு தெரியவில்லை. பணம் பின்னாலே ஓடுறாங்க. எங்கே பார்த்தாலும் இயக்கத்தனம், திருட்டுத்தனம், முளமாரித்தனம், முடிச்ச ஒரு தனம், எல்லா நாட்டிலையும். ஏங்க ஜப்பான் கிட்ட அமெரிக்கா கடன் வாங்கி இருக்குதுங்க. நம்ம 9,50,000 கடன் வாங்கி இருக்கிறோம். 9,50,000 நீயும் நானும் தான் அடைக்கணும். கவர்மெண்ட்லாம் அடைக்காது. கவர்மெண்ட்டுக்கு நம்ம தானங்க முதலாளி. நம்ம தான் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறோம், போகிறோம், வரி என்ற பேரில் நமக்கு நம்ம தான் அவங்களுடைய முதலாளி. ஆனால் அவங்க நம்மளை அப்படியே நடத்துகிறாங்க. நம்மளை அடிமட்டம் முட்டாளாகும். காரணம் ஒரு தனி மனிதன் தான். ஒரு தனி மனிதனுடைய தவறு தான் யார், தன்னுடைய சித்தாந்தம் என்ன, தன்னுடைய கொள்கை என்ன, நம்ம எந்த நாட்டில் வாழுறோம், நம்ம மக்கள் என்ன அடிப்படையில் எந்த சித்தாந்தத்தை நோக்கி எதன் பின்னால் ஓடுறாங்க என்பதை கூட தெரிந்து இல்லாமல் வளர்ச்சி சொல்கிறது எப்படிங்க வளர்ச்சி ஆகும்? தயவுசெய்து அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க. நான் வேணால் 195 நாடுகள், அந்த நாட்டின் கொடிகள், அப்புறம் அந்த அந்த ஒவ்வொரு நாட்டினுடைய ஃபோன் நம்பர் வேணால் நான் கூகுளில் கேட்டு உங்களுக்கு நான் வாங்கி கொடுக்குறேன். நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க. ஃபோன் பண்ணி கேளுங்க. தமிழ் அப்படி தமிழ்நாடு, சென்னை அப்படி ஏதாவது ஒன்று இருக்குதான்னு கேட்டால் அவனுக்கும் தெரியாதுங்க. நமஸ்தே இந்தியாவா அப்படி தான் கேட்பான். இந்தியா, வி ஆர் இண்டியன்ஸ். புரியுதுங்களா? ஒரு இந்தியனாக இருப்பதில் ப்ரௌடு கொள்ளுங்க. ஒரு இந்தியனாக இருப்பதற்கு சந்தோஷப்படுங்க. அதை விட்டுட்டு அடிச்சுக்கிறது, போகிறது, கூட்டம், குலைச்ச, ஐயோ திஸ் இஸ் டூ பேடு. இது அழிவை தந்து விடுங்க. இது அழிவை தந்து விடும். தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், வாலிப பெண்களை, இளைஞர்களே, தயவு செஞ்சு உங்கள் அப்பாவுடைய அப்பா, அவருக்கு அப்பா, அப்புறம் உங்கள் அம்மா பேர், உங்கள் பாட்டி பேர், உங்கள் பிள்ளைங்களுக்கு என்ன தேவை, இது நீ இதை யோசித்தாலே போதும், நாடு நல்லாயிடும். ஒவ்வொரு குடும்பமும் இதே மாதிரி யோசிச்சு பாருங்களேன். அப்போது உலகம் எவ்வளோ சிறப்பாக இருக்கும் இல்லையா? ஸோ வளர்ச்சி என்பது உன்னிடம் இருக்கிறது. தலைவன் உன்னில் உருவாகிறான். நீ தேர்ந்தெடுப்பவன் தலைவன் அல்ல, நீதான் தலைவன்.